ஹே மகா. யாரு? யாத்தே இவன் எப்ப இங்க வந்தா? ஹே மகா. நீங்க நீங்க எப்போ மேல வந்தீங்க? நான் என் ஃப்ரெண்டோட பேசுறதுக்காக மாடிக்கு வந்தேன். நீ எதுக்கு வந்த இந்த நேரத்துல? நான் வந்து சும்மா என்ன சொல்லன்னு தெரியலையே, படபடன்னு வருதே. திடீர்னு குடிக்காம மாதிரி வந்து நிக்கானம்மா. மகா, வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? ஏன் இப்பவும் டல்லாவே இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு இந்த டைத்துல மாடிக்கு வந்த? ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஃபோன் பண்ணியிருந்தா, அதான் கீழே சரியா பேசுறது கேட்கல, அதான் மேல வந்தேன். ஓ ஓகே ஓகே. என்ன நம்பிட்டான்? இப்படித்தானா? இவனுக்கா இப்படி கணிச்சான்? தென் வேற ஏதாவது விஷயங்கள்? என்ன விஷயத்த பேச சொல்லுதான்? நான் போறேன்ட்டு பேர வேண்டியதான். இவன்ட்டெல்லாம் என்ன பேச்சு? சரி நான் பேசிட்டே நான் கீழே போறேன். வை, ஏன் இப்பவே போகணுன்ற? கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போ. இல்ல இல்ல, எனக்கு தூக்கம் வந்துட்டு நான் போறேன். நம்மள பார்த்தாலே ஒரே ஷையா தான் ஃபீல் பண்றா இவ. எப்பா பேசலான்னு மேல போனா அந்த கொடிக்கம்போ நேரா வந்து மேல நிக்கான். இங்க வச்சும் பேச முடியாது. சரி ஒரே ஐடியா, நாளைக்கு கடையில போய் பேசிக்கிடுவோம். போனை கட் பண்ணதுக்கு அவ என்ன நினைச்சிட்டு இருக்காவளோ தெரியல. நாளைக்காவது சீக்கிரமே கடைக்கு போய் ஓட்ட பேசணும். அம்மா விடிஞ்சிட்டோ? ஏ அப்பா மணி 7 ஆயிட்டோம். நல்லா விடிஞ்சிட்டே. மாத்திரையும் மருந்தும் சாப்பிட்டாலே இப்படித்தான் ஆளை அசத்திடும். என் பிள்ளை பாம்போல தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும். இந்த சின்ன பொண்ணு எந்திரிச்சாலா என்ன செஞ்சான்னு தெரியலையே. சத்தத்தையே காணும். எல்லாரும் தூங்கிட்டு தான் கிடக்காவ போல. அம்மா மணி 7 மணிக்கு மேலாவது இன்னும் வாசல்ல கோலம் போடாம கிடக்கு. அது சரி, தினம் நான் தானே போடுவேன். அந்த நெடுமரம் தூங்கிட்டே தான் கிடக்கும். நேற்று மருந்து மாத்திரையும் சாப்பிட்டு படுத்ததுல எப்படி தூங்கணும்னே தெரியல இவ்வளவு நேரம். இன்னைக்கு கெதி இல்லாம மாமியா கறி தூங்கிட்டு கிடப்பால. நம்ம காலம்பரம் எந்திரிச்சு கோலம் போடவும் அந்த நெடுமரம் எந்திரிச்சு போட்டுக்கலாம்ல. இருக்கட்டும், இந்த வாரம் இவளுக்கு 8 மணி வரைக்கும் இழுத்து பத்திக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கா. சின்ன பொண்ணே, ஏ சின்ன பொண்ணே, எவ்வளவு எந்திரி. ஏ சின்ன பொண்ணே. எம்மா நான் வாரமா. என்னம்மா? என்னல உன்னை யார் கூப்பிட்டா? இல்லம்மா, நீ காலையிலே சத்தம் போட்டிருந்தியா, அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். மணி 8 மணி ஆகுது. இவ்வளவு நேரம் அவளுக்கு தூக்கம் கேட்கல. அவ எந்திரிச்சிட்டாமா, குளிக்க போயிருக்கா. குளிக்க போயிருக்காளா? காலையில எந்திரிச்சு வாசல்ல தண்ணி தொளிச்சு கோலம் போட துப்புல இவளுக்கு எந்திரிச்ச உடனே கட்டை கழுவ போயிட்டாலாங்க. நீ தானமா சொல்லுவ காலையில எந்திக்கவும் குளிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்தாதான் நல்லா இருக்கும்னு, அதான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொல்றதெல்லாம் உன் முன்னாடி கேட்டுருவா. இதை நான் நம்பணும். ஆமாமா, அவ இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. அப்படியா? தள்ளு, நான் உள்ள போய் பார்க்கட்டும். எம்மா, இதுதான் அவ குளிக்க லட்சணமோல. வர வர அவ கூட சேர்ந்து நீ பொய் பிராடு பித்தலாட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேனல. அவன் நீ இப்படியெல்லாம் வளர்த்தே? ஏம்மா கோவப்படாதுமா. நான் எதுக்கு சொன்னோம்னா, அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா உனக்கு ப்ரெஷர் ஏறிடும். ஏற்கனவே உனக்கு எதியா இல்ல, மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதுல இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டேன்னா ப்ரெஷர் கூட்டிட்டுனா நினைச்சு, அதுக்காண்டி உனக்காண்டி தான் நான் அப்படி போய் சொன்னேன். இதை நான் நம்பணும் அப்படியா? அதுக்கு இல்லம்மா. ஏச்சை மூட்டு பாங்கிட்டு அவளை எப்படி ஏழ்பணும் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். பாரு, வெளிச்சம் கண்ணில படுத்துன்னு கண்ணாடி போட்டு தூங்கிட்டு கிடக்கா. இப்படி ஒரு வவகட்ட மர்மவா என் எதிரிக்கு கூட வாய்க்க கூடாது. எவ்வளே ஏ சின்ன பொண்ணே. யோ என்ன அத்தையோ, குட் மார்னிங். விடிஞ்சது என்னை தேடி ஓடியான்ட்டே போல. அப்பா சரியான தூக்கம். யோ என்னத்தே? ஒரு மாமியா கை நான் வந்து நிக்கேன். எனக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை குடுக்கியா நீ? படுத்த இடத்துல இருந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்க, கொஞ்சம் எந்திரிச்சு என்னத்தே என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு மரியாதையா கேட்டா உனக்கு என்ன? ஏத்தே, ஒரே வீட்டில் தான் இருக்கோம். என்னமோ நீங்க டீச்சர் மாதிரியும் நான் ஸ்டூடெண்ட் மாதிரியும் எதுக்கு வந்தவொடனே எந்திரிச்சலாம் நின்றுக்கிட்டு. அது போக தூங்கும் போது சட்டுன்னு எந்திரிச்சோம் அப்படின்னா எங்கேயாவது பிடிச்சிக்கிடும் தே மெல்ல அப்படி உருண்டு பிறண்டு அதுக்கப்புறம் தான் எந்திக்கணும். பாத்தியால நேராயி எந்திக்கதும் இல்லாம மாமியாளுக்கு கொஞ்சம் கூட மரியாதைன்னு கிடையாது. இவ்வளவு தூரம் வெளிச்சம் வந்துட்ட, இவ்வளவு நேரம் நம்ம தூங்கிருக்கோமே, நம்ம அத்தை நம்மள ஏசுவாளன்னு கொஞ்சமா அவளுக்கு கட்டையில உணர் இருக்காளே. விடுமா, அவ பொக்கலாவா எப்ப எந்திக்கால எந்திரிச்சிட்டு போறா. அதான் நீ குடுக்க கேட்டா அவ என்ன வரத்து வாரா. இன்னைக்கு பாரு அவளை. எவ்வளே சொல்லுங்க அத்தை, சொல்லுங்கள். மணி என்ன தெரியுமா? ஏன் தே, உங்க ரூம்ல கடியாரம் ஓடலையோ? இதை கேட்காம மெனக்கட்டி என்ன எழுப்புனீங்க? யோ வாசல்ல இன்னும் கோலம் போடாம இருக்கு தெரியுமா? ஏன் தே, கோலப்படி கலைப்பிட்டோ? இல்ல கொஞ்சம் குனி. என்னம்மா? எட்டாவது இன்னும் கொஞ்சம் குனி. போதுமாமா? எம்மா யாமா அடிச்ச? அவளை அடிக்க முடியாதுல. அடிச்சோம்னா இன்னைக்கே ஊர் பூரா போய் என் மாமியா அடிச்சிட்டான்னு மட்டும் தான் சொல்லுவா. அவ செஞ்சதை சொல்லவே மாட்டா. பிறவி ஊர் பூரா என்ன சொல்லுவாள்வோ, மருமகளை அடித்தா மாமியார் குடும்பக்காரி அப்படின்னு எனக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவாள்வோ. அதான் உன்னையும் அடிச்சேன். இங்கே இவட்டெல்லாம் பேச எனக்கு ஆவி இல்லை. ஏற்கனவே எனக்கு கெரியும் இல்லை. ஒழுங்கா அந்த நெடுமாட எந்திக்க சொல்லி வாசல தூத்து தொலைச்சு சீக்கிரமா கோலம் போட சொல்லு. இல்லன்னு வையன் ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படாம இதே அடி அவளுக்கும் விடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. எம்மா யாமா அப்படி மூக்குல குத்துன வலிக்குமா? போல வலிக்கு. இவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுல இருந்து எனக்கு வாழ்க்கையே சிறலிவா இருக்கு. அதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனை இல்ல. நல்ல பொண்ணா பார்த்து கெட்டி வைக்கணும்னு சொன்னா போய் இந்த மூலையை கூட்டு வந்துட்டான். வீடு வாச விளங்குது அந்த அன்னைக்கு. இவனெல்லாம் அடிக்கிறதோட விடக்கூடாது. எந்த கையில தாலியை கட்டினா அந்த கையிலேயே சூடு வைக்கணும். எம்மா விட்டா எங்க அம்மா சூடு வேற வைப்பா போலயே.
எல்லாம் இவளாலதான். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எப்படி படுத்து கிடக்கா பேரு. சின்ன பொண்ணு என்ன தானே? சீக்கிரமா எந்திக்க வேண்டியதானே சின்ன பொண்ணு. தேனா இப்படி நேரம் தான் எந்திப்பியா? ஏங்க சீக்கிரமே எந்திரிச்சு இப்ப என்ன செய்ய போறோம்? எங்கேயும் டூருக்கா போறோம்? எப்ப பார்த்தாலும் இதே வீட்டுல தான் கிடக்க போறோம். வேக வேகமா காலையிலேயே எந்திரிச்சு வேலை செஞ்சு என்னத்துக்கு? நீ வேற எந்த வேலையும் வேக வேகமா செய்ய வேண்டாம். போய் வாசல்ல தொலைச்சு கோலமாவது போட்டு தொலை போ. உன்னையால நான் அடி வாங்க வேண்டியிருக்கு விடிஞ்சு விடியாம. அடி வாங்கினீங்களா? யார்கிட்ட? ஒழுங்கா எந்திரிச்சு போச்சிட்ட பொண்ணு. எல்லாத்தையும் ஒன்றை சொல்லணும்னு அவசியம் இல்ல. சரி சரி கத்தாதியா போறேன். புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். லா 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 லா. பெரிய இவா பாடிக்கிட்டே போறா. பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. இதே கோலம் நல்லா இருக்கலாம். யாவ் போட்டுட்டு தூரண்டி. மணி 8:45 இருந்து ராவிக்கிட்டு இருக்கா. அதுல பேச்சு வேற. சீக்கிரம் போட்டு முடிச்சுட்டு போய் வீட்டுல உள்ள வேலையில பாரு. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. மாமியார் கிழவி நம்ம என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டால. நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கிடணும். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன். ஆமா, விடியும் போது இவ கோலம் போட்டு கிழிச்சிட்டா. விடியும் போது குரட்டை விட்டு தூங்கிட்டுல கிடந்த. வெயில் வந்து விட்டு நேரத்துக்கு அப்புறம் கோலம் போடுறோம்னு கட்டையில உணர இல்லாம பாட்டு வேற பாடிட்டு கிடக்கா. கோலம் அழகா இருக்குதே. புமாரி ரொம்ப தேங்க்ஸ் மக்கா. எங்க அம்மா இப்படி கோலம் போட சொன்னா போடவே மாட்டாதே. வெள்ளை பொடியை மட்டும் அப்படியே தூவி விட்டுட்டு வந்துருவா. நீங்க அழகா போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மக்களே. இதான் குழந்தையும் தேவும் ஒண்ணுங்குது. பார்த்த உடனே அழகா இருக்குன்னு மனசார சொல்லுறத பத்தி அந்த புத்தியெல்லாம் வயசான கலர்கட்டைகளுக்கு வரவே செய்யாது. கேட்டா ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு வாழ்வோம். சரி அதை விடு. நீ பள்ளியிடம் போலியா மக்கா? போனும் தே ரெடி ஆயிட்டேன். சாந்தியத்தை நெய் கேட்டவளா எங்க அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னா அதான் கொடுத்துட்டு அப்படியே பள்ளியிடத்துக்கு போகணும். அப்படியா? சரி சாப்பிட்டியாமா? சாப்பிட்டு எங்க அம்மா சாம்பார் வச்சிருந்தா. சரி சரி. இந்த பிள்ளை என்ன சொல்லுது? வெள்ளிக்கிழமை எதுமாவா நெய்யை கொண்டு போய் அடுத்த வீட்டுல கொடுப்பா. நாயா பாடுபட்டு இப்படி வெள்ளிக்கிழமை தூரம் நெய்யை அடுத்த வீட்டு கொடுத்துட்டானா என்னன்னு கூடி வீடு விளங்கும். கூறு வேண்டாமா? கூறு இல்லாமலாம் கழிக்கா. சரி தே நான் போயிட்டாரேன்னு. ஏன் பூமாரி இது எதுக்கு கூப்பிடுது அந்த பிள்ளைய? என்னாச்சியோ? அம்மா தூக்குச்சட்டியில நெய்யாமா கொடுத்துட்டா. ஆமா தே சாந்தியத்தை கேட்டாவனா நேத்தே கொடுக்க மறந்துட்டாளா. அதான் நீ கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பள்ளியிடம் போன சொன்னா. அப்படியே அவனும் பள்ளியிடத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டோ. இல்ல ஆச்சி, மணி 8:30 தான் ஆகுது. நெய்யை கொடுத்துட்டு போனோம்னா சரியா இருக்கும். குமாரி ஆச்சி சொல்லுதனக்கா செய்யணும். என்ன சொல்லுங்க ஆச்சி, என்ன செய்யணும்? இந்த நெய்யை திரும்ப கொண்டு போய் அம்மாட்டே கொடுத்துரு. ஏத்தே ஏன்டே அவ குழப்பல மணலி போடுதியா? நெய் வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும்ல? எவ்வளா நீ மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. குமாரி நீ ஆச்சி சொன்னனக்கா அம்மாட்ட கொண்டு போய் நெய்யை கொடுனமாலோ. ஆச்சி நம்ம ஏசுவால அதெல்லாம் ஏசமாட்டா. மாரியம்மாச்சி தான் சொன்னாவோ திரும்ப கொண்டு போக சொல்லி. என்னைக்குனாலும் வெள்ளிக்கிழமையாருமா வீட்டுல இருந்து நெய்யை யார் வீட்டுக்கும் கொடுக்க கூடாதான். அப்படி கொடுத்தா வீட்டுல செல்வம் தங்காதான். அதனால இன்னைக்கு நீ நெய்யை கொடுக்க கூடாதான், நாளைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆச்சி சொல்லிருச்சுன்னு சொல்லு அம்மா கிட்ட. சரியா? சரி ஆச்சி. இன்னொரு வாட்டி இப்படி வெள்ளிக்கிழமை எதுமா எவ வீட்டுக்கு நெய்யை கொடுக்கணும்னு சொன்னான்னு வையேன், நீயே உங்க அம்மிட்ட சொல்லிடுறேன். ஏம்மா வெள்ளிக்கிழமை எதுமா நெய் தயிரெல்லாம் அடுத்த வீட்டுக்கு கொடுக்க கூடாது, கூறு இல்லாம என்னைய கொண்டு போய் கொடுக்க சொல்லாதன்னு சொல்லு. சரியா? சரி ஆச்சி. சரி அம்மாலோ கெட்டிக்காரில சொன்ன உடனே கட்டிக்கிட்டா பேரு. போ கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு நீ பள்ளியிடத்துக்கு போயிட்டு நாளைக்கு கொண்டு போய் சாந்தியத்தை வீட்டுல நெய்யை கொடுத்துரு. சரியா? சரி ஆச்சி. என்ன பிள்ளைகளுக்கு காலம் பூரா கஷ்டப்பட்டு பாடுபட்டு பிள்ளைகளை வளர்க்கா. என்னைக்காவது முன்னேற மட்டமான கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி இருந்துகிட்டு வெள்ளி செவ்வாய் நல்ல நாள் பிறப்புன்னு பார்க்காம தயிர் நெய்யின்னு வீட்டுல இருக்க செல்வத்தை பூரா கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு முன்னேற? இது இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு பெரிய ஆள் விட்ட விஷயம் தெரிஞ்ச விட்ட கேட்டுட்டு செய்யலாம்ல. இன்னைக்கு நான் பார்த்தேன் சரியா போச்சு. பார்க்காட்ட இப்ப இந்த பிள்ளை முட்டுக்கான நெய்யை கொண்டு போய் அடுத்த வீட்டுல கொடுத்துருக்கும். பாடு பக்கத்துல குறவில்லை. எந்த கிழமையில எதுல என்ன செய்யணுங்க தெரியாம கூறலாம கழிக்கல்வோமா. கிழவி மத்தவங்களுக்கெல்லாம் நல்லவளா இருக்கா, எனக்கு மட்டும் அப்படி கெட்டவளா இருக்கான்னு தெரியல. எவ்வளவு நீ இன்னும் கோலம் போட்டு முடியலையா? நான் முடிச்சுட்டே போறேன். வேசலா போட்டு எந்திரிச்சு வீட்டுல போய் வேலையை பாரு. சாவா நினைக்கா உட்கார்ந்துட்டு கிடக்கா. ஏட்டி ராத்திரி அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் பேசுனியா? ஆமாம்மா எல்லாம் சொல்லியாச்சு அவட்ட. என் பார்வைக்கு நான் பேசின பேச்சிலேயே அவளுக்கு அத்தை வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்திருக்கும். அந்த அளவுக்கு சொத்து பத்து எல்லாம் சொல்லிட்டேன் அவட்ட. அண்ணன் சரின்னு சொல்லிட்டான், பிள்ளையும் சரின்னு தான் சொல்லும். உன் மருமோ தான் என்ன கதை முடிக்க போறாளோ தெரியல. நீ அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டியதானடி. என்ன நீ தான் கொஞ்சம் பொறுப்பா அவளுக்கு எடுத்து சொல்லுன்னு சொல்லலாம்ல. சொல்லியிருக்கேம்மா. அநேகமா நேற்று நைட்டு பேசிப்பாவுன்னு நினைக்கேன். என்ன செஞ்சாலும் தெரியல. அச்சி அம்மா குட் மார்னிங். பிறப்பில்ல எந்திரிச்சிட்டீங்களோ? இல்லை ஏன் அப்படி டவுசரை போட்டு நிக்க? இதாம எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நைட் எப்படி ஃபேன் ஷீட்டோட தூங்க முடியும்? சின்ன பையன் மாதிரி இருக்குல்ல. கல்யாணம் முடிக்க வயசு எப்படியா சின்ன பையன் மாதிரி போட்டுட்டு திரிவே? ஏடி இப்ப கல்யாணம் முடிஞ்சவளே இப்படித்தான் போட்டுட்டு திரியாவோ. பக்கத்து வீட்டுல இந்த ரேவதி மருமவன் என் நேரமும் இந்த டவுசரை போட்டு தான் சுத்துதாரு. 2 பிள்ளைக்கு தகப்பன் ஆயாச்சு. அதெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. ஏன் பேர பிள்ளை என்ன துணிமணி போட்டிருந்தாலும் ராஜா மாதிரி இருப்பான். அடே அப்பா நீ தான் மெச்சிக்கிடணும். அண்ணே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவும் போட்டு கொண்டுட்டா? இல்லம்மா இப்ப எதுவும் வேண்டாம். நான் ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குடிச்சுக்கிறேன். பார்க்க போறீங்களா? அப்படின்னா என்னது? ஏம்மா அவன் அங்க வீட்லயே காலையில எந்திரிச்சதும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடப்பான். இப்ப இங்க அதுக்கு ஒண்ணும் இல்ல பத்தியா, சும்மா நடந்துட்டு வரமுங்க. ஐயா அப்படியா? ஏய்யா பேரப்பிள்ள மொட்டை மாடியிலனா போய் நடங்கனே. இல்லாச்சி வெளியில போய் நடந்துட்டு இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு இல்லையா ஒரே பனியா இருக்கு. நான் கொண்டுங்க அக்கம் பக்கத்துல இருக்கலோ கண்ணே சரி கிடையாது.
அதுக்கு தான் சொல்லுவேன், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது பார்த்தீங்களா? வரிசையா அவரோட வாசல்ல உட்காந்துருப்பாள்வலா, நான் போறான் பாரு செய்யாமாவேன்னு எல்லாரும் உன்னையே பாப்பாளுவோ. பிறகு கைகாலாம் நோவும் பிற கெதி இல்லாம போயிட்டு என்னைங்க வீட்டுக்குள்ளேயே அங்கனே இங்கனே நடங்க, அப்படி இல்லாட்டா மாடியில போய் நடங்க என்னையா. என்ன ஆச்சு இந்த காலத்துல போய் கண் திருஷ்டி அது இதுன்னு ரொம்ப பழைய காலத்து பேச்சு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் இருந்திருக்கும், பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஐயா உங்களுக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது, ஆச்சு சொல்லும்ல கேளுங்க. சரி ஏல வீட்டுல இரு, மாடியிலனா போய் நடக்க போ. மறுமையும் காலையில எஞ்சிட்டாவும் போலயா? ஆமா அங்கிள். சரி காபி டீ எதுவும் குடிச்சிலையா? நோ அங்கிள், இப்ப எதுவும் வேண்டாம், நான் மேல போய் ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் குடிச்சுக்கிறேன். பரவாயில்லையா, மறுமையும் நல்ல பழக்கம்லாம் நிறைய வச்சிருக்காவுல. அம்மாண்ணே அவன் வீட்லயும் கிளம்பறையே எழுந்திருவான், வேலைக்கு போற நேரத்தையும் கிளம்பறையே எழுந்திருவான். யாரும் எழுப்பணும்னே அவசியம் கிடையாது. காலையில எழுந்திரிச்சு காபி டீ எல்லாம் ஒன்றும் குடிக்க கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு பூஸ்டோ ஹாலிஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவான். பரவாயில்லையா, அந்த சின்ன வயசுலயே நிறைய நல்ல பழக்கம்லாம் வச்சிருக்காவுல. ஏங்க என்ன விஜி, காலையில என்ன டிஃபன் பண்ணட்டும்? என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா இல்ல. ஜெயாட்டையும் மர்மோட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோயே. என்ன சாப்பிடுதியா காலையில? உங்களுக்கும் உங்க அவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, செய்தேன். உனக்கு எது விருப்பமோ அதே செய் விஜயா. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் செய்தேன். சரி, என் அவனுக்கு பூரி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், அது வேணா செஞ்சிருவோமா? சரி அதே செஞ்சிடலாம். ஒத்தையிலே செய்யண்டா, நானும் வரேன், ஆளுக்கு பாதி வேலையை பார்ப்போம். இருக்கட்டும் பரவாயில்ல, நானே பார்த்துக்கிடுவேன். அதெல்லாம் ஒத்தையிலாம் நீ பார்க்கண்டா, நீ ஆரம்பி, நான் எப்போ வரேன். சரி அப்போ உங்க விருப்பம். எம்மா விஜயா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்மகிட்ட ஒரு மாதிரி மூச்சு முறை இழுத்துக்கிட்டே தான் பேசுவா எப்பவும். அதுவும் போக அண்ணே என் தங்கச்சிட்ட கேட்டுக்கோன்னு சொன்னா அதுக்கு ஒரு கோவம் வரும். ஏன் நீங்க கேட்டு சொல்லுங்க, இல்லாட்டா அவளே சொல்லுங்க அப்படின்பா. இன்னைக்கு என்னடானா என்ன செய்யலாம்னு என்கிட்ட கேட்கா, எல்லாம் உங்க விருப்பம்னு சொல்லுதா. மனசு மாறிட்ட போலயே இருக்கும் டீ. அண்ணன் நேற்று எதுவும் அவட்ட பேசி இருந்திருப்பான், எனக்கும் அவ பேச்சுல ஒரு வித்தியாசம் தெரியுது. சரி ஏன் பேர பிள்ளை யாருக்கு தான் அப்படி பிடிக்காது, ராஜா மாதிரி இருக்கான். அவனை கெட்டதுக்கு இவன் மவளுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. என்ன சொல்லு ஜெயா. நேற்று உன் முண்டாட்டிட்ட பேசின போல. நான் தான் வருஷ காலமும் பேசுறேன். இவன் ஒருத்தன் அதை கேட்கல. பிறகு என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை பத்தி பேசுனியான்னு கேட்கா. ஆமா, நேத்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பேசணும். ஆனா அவ நான் காலையில தான் முடிவு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. இன்னும் அடுத்து அதை பத்தி கேட்கலண்ணா. இனி என்னத்த கேட்க போற? அவ பேசுறதுல உனக்கு முடிவு தெரியலையா? அவ சம்மதிச்சிட்டான்னு தோணுது எனக்கு. அப்படியா, எதை வச்சு அப்படி சொல்லுத? அம்மா எப்பவும் என்கிட்ட பேசும்போது மூஞ்சி கடுக்கடுன்னு வச்சுக்கிட்டு பேசுவா. ஆனா இப்ப பாத்தியா என்ன சாப்பாடு செய்யணும்னு என்கிட்டயே கேட்கா. அதுக்கடுத்து எல்லாம் உங்க விருப்பம்னு சொல்லுதா. எல்லாம் பார்த்தாலே தெரியலையா நமக்கு? அப்ப சம்மதிச்சிட்டாங்கியோ? ஆமால, உன் பொண்டாட்டி பேசல அப்படித்தான் தெரியுது. சீக்கிரமா ஜாதகங்களை எடுங்க, போய் இன்னைக்கு போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன். என்ன பொருள் நீயா போய் எடுக்காத, அவகிட்டே சொல்லு இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க போறோம்னு நினைக்கேன், ஜாதகத்தை எடுத்து தரியான்னு கேளு. அவ எடுத்து தந்துட்டானா அவளுக்கு முழு சம்மதம் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். சரி அப்ப சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்க வட்ட. சரிண்ணே. மகாவங்க என்ன எந்திக்கலையோ? பிள்ளை தூங்குதுனே. அவளுக்கு காலையில எந்திரிச்சு பழக்கம் கிடையாது ஜெயா. நீ கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை காலையில எந்திக்கல வைக்கலன்னு சத்தம் போட்டாத. என்னன்னு இப்படி பிரிச்சு பேச? உன் பிள்ளை அது ஏன் பிள்ளை. இங்க எப்படி இருக்காளோ அதே மாதிரி அங்கேயே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னைய பொறுத்தவரை நம்ம உறவு பிரிஞ்சிடக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம அண்ணன் தங்கச்சியா ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு தான் இந்த கல்யாணமே. அவ எப்படி இருந்தா காலையில எந்திக்கணும் தேவையில்லை, வேலை பார்க்கணும் தேவையில்லை, எதுவுமே செய்யணும். அவ ஆட்டுக்கு நம்ம வீட்டுல எப்படி இருக்காளோ அதே மாதிரி அங்கேயும் வந்து இருந்தா போதும். சரி நாம ஏதாவது உதவி பண்ண விஜயாக்கு ஒத்தையிலேயே பாத்துக்கிட்டு இருப்பா. சிவஞானம் என்னம்மா? பாத்துக்கோ, நம்ம தங்கச்சி வீட்டுக்கு நீ பிள்ளையை கட்டி கொடுத்தா கவலையே இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி சம்பந்தம்லாம் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆமாம்மா, தங்கச்சி பேச பார்க்கல தான் நம்ம பிள்ளை நல்லா வாழ போறான்னு ஒரு நிம்மதி வருது எனக்கு. அதேதான், கவலையே பரண்டாம். எனக்கும் நல்ல சந்தோஷம்ல இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டு அப்படின்னா என் பிள்ளைகள் 2 எப்பவும் போல ஒத்துமையா இருக்குங்க சந்தோஷத்திலேயே நான் கண்ண முடியுவேன். என்னம்மா பேசுத? நல்ல விஷயம் பேசும்போது இப்படியா சொல்லுவ? மனசு சங்கடமா இருக்கு எனக்கு. அப்படி இல்லல, இது சந்தோஷத்துல தான் பேசுறேன், கவலையில எல்லாம் பேசல. நீ என்ன மாதிரி இருந்தாலும் என்ன மாதிரி வார்த்தை பேசாதம்மா, அது ஏன் முன்னாடி? சரில, இனி அம்மா அப்படி பேச மாட்டேன் சரியா? சரிம்மா, கடைக்கு ஒரு போன் போட வேண்டி இருக்கு, போய் பேசிட்டு வரேன். போய் பேசு. கடவுளே, எல்லாம் ஒண்ணு போல அமைஞ்சு வரணும். அவன் சரியான ஆளுடி. அவன் ஒரு பைசா வேலை பார்த்தவங்களுக்கு 5 பைசா கொடுக்கணும்னா ரொம்பலாம் கரைவான். அழுதுதான் ரூபா தருவான். அவங்ககிட்ட எல்லாம் எவன் வந்து வேலை பார்க்க? போன வருஷம் வேலை பார்த்ததுக்கு இன்னும் எனக்கு கூலி தந்து முடியல தெரியுமா? அவன் சவளப்பாடி இருக்கானே, அவன் இவனையே மிஞ்சிருவான் பார்த்துக்கோ. அந்த குடும்பமே மோசமான பே குடும்பம். நல்ல வேலை வாங்கிக்கிட்டு ரூபா கொடுக்கல மட்டும் மோரையே சுருக்கி வச்சுக்கிடுவோம். என்னமோ நம்ம சும்மா காசு கட்ட மாதிரி. அவன் வீட்டுக்குலாம் நான் அன்னைக்கு வேலைக்கு வரல. சுடலமுத்து வீட்டுல இன்னைக்கு வெள்ளை அடிக்கணும்னு சொன்னா அங்கதான் போறேன். ஆமா, ஏற்கனவே நானும் முத்தையாவும் சேர்ந்து போறோம். நீ வரனா வா, ஒத்தாசைக்கு உதவும். சரி இன்னும் நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுல இருந்து கிளம்புவேன். வைக்கட்டா? வை. என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? என்னத்த பாப்பேன், ஒரே ஒரு மகனை பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு நல்ல காலம் வந்துட்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு போய் மாரியம்மா சித்தி நானும் சாதம் பார்க்க போறோம். அதான் 12 மணிக்கு பிறகு போலாமா அதுக்கு முன்னே போலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் சுடலமுத்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்க போறேன். போங்க போயிட்டு வாங்க. எனக்கு கூட ஒரு மட்டை வாங்கணும், ரூபா தேவைப்படுது. ஒரு 300 ரூபா காணும் தேவைப்படும். 300 ரூபாயா? அதையா என்கிட்ட கேக்கியா, உங்ககிட்ட கிடையாதோ? ஏன் ஒரு 300 ரூபா கூட வந்துட்டு கிடையாது? தரமாட்டியோ? நீங்க உழைச்ச காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க கேட்கும் போது நானே எடுத்து தந்திருப்பேன்.
நானும் தொடர்ந்து 4 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கியா? சம்பளத்தை மட்டும் எங்க கொண்டு போய் தள்ளுதேன்னு தெரிய மாட்டுக்கு. சம்பளத்தை கேட்டாலும் கோவம் வருது. ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி 300 ரூபா கேட்கிய பிறகு. அது அது எனக்கு நான் ஆம்பளை, எனக்கு 1008 செலவு இருக்கும், அதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியுமா? அப்படியா? நீங்க பெரிய ஆம்பளையாலும் உங்களுக்கு 1008 செலவு இருக்கும், அதனால வீட்டு செலவு கூட ரூபா தர மாட்டியா? அப்படித்தானே? நானும் உங்களுக்கு இல்லாட்டாலும் ஒரு சின்ன ஆளா இருந்தாலும் வீட்டு செலவு பூரா நான் தான் கவனிக்கணும். கணக்கு போட்டு நான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா அனாவசியமாலாம் நினைச்ச நேரமா எடுத்து தர முடியாது. இப்ப தர போறியா இல்லையா? முடியாதுன்னு சொல்லியாச்சு. இருந்து கத்தாம என் ஆவின் சீவனை வாங்காம போயிருங்க பேசாட்டி. வேலைக்கு போற இஷ்டம் இருந்தா போங்க, இல்லாட்டா வீட்லயே கிடங்க. நீங்க வேலைக்கு போய் ஒன்றும் நாங்க சாப்பிடல. வீட்டுல இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உழைச்ச காசை வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கறதா இருந்தா ஒரு பொண்டாட்டி புருஷங்காரன் வேலைக்கு போகணும், வைக்கணும், வேணும் வேலைன்னு நினைக்கலாம். இங்க உழைச்சு ஒயின் ஷாப்பை கொண்டு போய் போடத்தான் சரியா இருக்கு. நீங்க உழைப்புக்கு நான் 300 ரூபா வேற தரணுமாக்கும், அதெல்லாம் தர முடியாது. அப்போ விடிஞ்சிட்டு போல. ரொம்ப நேரம் தூங்காமலே இருந்தோம், எப்போ தூங்கணும்னே தெரியல. சரி எந்திரிச்சு கீழே போவோம். இந்த மகா ஏன் நேற்று போனை கட் பண்ணானே தெரியல. ஒரு வேலை வேண்டான்னு அவாய்ட் பண்ணாலோ என்ன ஆக போகுதுன்னே தெரியலையா? இதா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சிருக்கலாம், அதுவும் செய்யலவா. இன்னைக்கு வேலை நிறைய இருந்தாலும் அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு முதல்ல மத்தியானம் கடைக்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு வரணும். கடைசியா கேட்க தர முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. எத்தனை தடவை சொல்ல? ஒரு வாரமா வேலைக்கு போய் வீட்டுல ஒரு பைசா தரல, இப்ப மட்டும் 300 ரூபாய் எடுத்து வேணா நான் கொண்டு வந்து எடுத்துக்கிட்ட கேனச்சியா? நீங்க மட்டும் நல்ல விவரமான ஆளு, நாங்க மட்டும் என்ன முட்டாச்சிருக்கியா? ஒத்த நயா பைசா தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ தராம நாங்க இருந்து நவள போறது கிடையாது. யார் நவள சொன்னா? எங்கனையே சிலையா நில்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வாட்டுக்கு என் வேலையில பாப்பேன். நீங்க எங்கனையே நின்னானா இல்ல எக்கடு கட்டு ஒளிஞ்சா எனக்கு என்ன? அதான் உனக்கு நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிட்டா நல்லதானே? நான் இருக்கதே உனக்கு பாரமா தான் தெரியுது. யாரா இருந்தாலும் நல்லவளா இருந்தா தான் வேணும் வேலைன்னு யாருனாலும் நினைப்பாவோ. இருந்து குடசல் கொடுத்துக்கிட்டு உயிர் எடுத்துட்டு கிடக்கவோ யாரா இருந்தாலும் இல்லாத வரைக்கும் நல்லதுன்னு தான் தோணும். நீங்க நல்ல மனுஷனா இருந்தா நான் அப்படி நினைக்க போறேன். நான் நல்லவன் தான். அப்ப நான் தான் கெட்டவளோ? அதான் உனக்கே தெரியுமா என்கிட்ட என்ன கேட்க? இப்பா வாழ எந்திரிச்சு வர நேரமால இது இல்லப்பா, நைட்டு கொஞ்சம் தூங்கக்கு நேரம் ஆயிட்டு. ஆனா உன இதே சொல்லு, சம்பளம் வாங்குதான் நான் பெரிய சம்பளம், அதுக்காண்டி நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிடணும்ல. ஏன் இப்ப அந்த பேரை பட்டி ஆஸ்தியா? என்கிட்ட உங்க பாச்சா படிக்கிறேன்னு என் பிள்ளைய பட்டி ஆஸ்தியலோ? ஆமா, இவ பெரிய இவட்ட பாச்சா படிக்காது, அந்த அன்னைக்கு அவன்கிட்ட போய் நான் ஏச போறேன். கல்யாண வயசு ஆயிட்டு இன்னமும் இவ்வளவு நேரம் கழிச்சு எந்திரிச்சு வரானே, குடும்பம் விளங்குமா? அதான் அவனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடே அப்பா, நீங்க 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எப்படி குடும்பத்தை விளங்க வச்சிட்டியா? தெரியாது உங்களை பத்தி? அந்த பையன் தலை எடுக்கலனா குடும்பம் எப்படியோ போயிருக்கும். அவன் எந்திரியே கொஞ்சம் கூரா பிறந்து வளர போய் இவ்வளவு தூரம் இருக்கு. நீங்க ஒண்ணும் புத்தி சொல்ல தேவையில்லை அவனுக்கு. அவனுக்கு இருக்க அறிவுக்கு அவனே 40 பேருக்கு புத்தி சொல்லுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கு. அதான் நீ என்னைய செல்லா காசுங்க மாதிரி தான் நான் பேசுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு காலத்துல உழைச்சு போட்டவன் தான், அதை வச்சு நீ சாப்பிட்டவா தான். இன்னைக்கு உன் மவங்காரன் நிறைய சம்பாதிச்சு கொடுக்காம காண்டி என்னையும் மதிப்பு இல்லாம பேசாத. அடே அப்பா, எப்படி கொத்து கொத்தா கொண்டு வந்து பணம் மூட்டையா கொண்டு வந்து வீட்டை தட்டு நீருக்கு தெரியாது? எங்க ஐயா வீட்டுல நான் போட்டு நகை நட்டு ஒண்ணு கவன்ட்ட கொண்டு போய் வித்து குடிச்சு கூத்தாடி 10 ரூபா 20 ரூபா கொடுத்து என்னைய காப்பாத்தினீங்க. அத்தனை நகையை அமைக்கிக்கிட்டு நீங்க காப்பாத்தினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டோம்னா இன்னைக்கு ராத்திரி கூட நான் துண்டிக்கிட மாட்டேன். அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்கேன் நான். பாதி நகை நீர் கலவாட்டு அழிச்சிரு, மீதி நகை நீர் வச்ச கடன் காட்டி நான் அழிச்சு அத்தனையும் அடைச்சிருக்கேன். இன்னைக்கு வீட்டுல ஒரு பேருக்கு அரிசி இருந்தாலும் அந்த பையன் உழைச்சு நம்மளுக்கு தாரதான். நீங்க பெரிய அறிவாளி மாதிரி அந்த பேருக்குலாம் நீங்க புத்தி சொல்ல அவசியம் இல்ல. முடிஞ்ச அவங்கிட்ட இருந்து நான் நல்ல விஷயத்த கத்துக்கிட பாருங்க. எம்மா விடுமா. வேற என்னல புழு புழுன்னு துட்டுன்னு அரிக்காரு விடிஞ்சதுல இருந்து நம்மகிட்ட என்ன கொடுத்தா வச்சிருக்காரு இருந்தாலு துட்டா ஏம்ல தர முடியாதுன்னு சொல்ல போற? நீயும் உங்க ஆத்தா இப்போ ஒரு 300 ரூபாய் தரதுதான் என்ன கேள்வி கேட்க? நீ மானம் கட்ட கேள்வி கேட்கா. அவளுக்கு நான் வீட்டுக்கே வந்துடக்கூடாது, வீட்டுல இருக்க கூடாது, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடணும். அதுக்குதான் என்ன பேச்சு பேசுதா? ரோசத்துல எங்கேயாச்சும் போயிட மாட்டானா அந்த ஆளு அப்படின்னு. இப்ப அம்மா அப்படிலாம் நினைக்க மாட்டாப்பா, மனசு சங்கடத்துல என்னமோ பேசுதா, அவ்வளவுதான். நீ நடிக்காதட, நீ அவளும் ஒரே கூட்டுதான். அவ இவ்வளவு தூரம் பேசுதா அப்படின்னா நீ கொடுக்க தைரியம் தானே? அவ கையில அவ்வளவு ரூபாய் கொடுத்து வச்சிருக்கே, என்னைய மதிச்சு என் கையில ஒரு 5 பைசா தந்தனா நான் எப்படி அவகிட்ட நிக்கணும்னு அவசியம் இல்ல. அவகிட்ட ஒரு 10 ரூபா 100 ரூபாய்க்கு கூட நான் கேட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீ வச்சிருக்கலாம். தகப்பன்னு என்னைய மதிச்சு என் கையில 5 பைசா தாரியா நீ? எதுக்கு யாரையும் குடிச்சு கவுத்தி போடுறதுக்கா? ஏமா சும்மா இருமா. இப்ப உங்களுக்கு இப்ப எவ்வளவு ரூபா வேணும்? ஏன் பெசாட்டி இரு, இவத்தால ரூபாய் கொடுக்காதே. அவன்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்கு விட தலைய நுழைக்க? இல்ல நான் வெளில அடிக்க போறேன், எனக்கு மட்டை வாங்கக்கு எனக்கு ஒரு 300 ரூபாய் தேவைப்படுது, உடனே எடுத்துதான் நான் போட்டோம். ஆமா, இவர் உத்தியம் பார்த்து நம்மள கொண்டு வந்து தட்டுதாரி, இவருக்கு 300 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்க போறேன். பெசாட்டி இல்ல. அவன்லாம் துட்டு தரங்க, வாங்கிட்டே வந்து நினைச்சுப்போம். ஒன்ஸ் வாடி கழுதிய பாரு. ஏல நீ இன்னும் போவலையா? போய் 300 ரூபாய் எடுத்துட்டு போ. இந்த வாரப்பா கொஞ்சம் பொறுங்க. சிவா என்னமா? இல்ல என்ன காசை கரியா கேக்கு திடீதியா? அந்த ஆள் தண்ணி அடிக்க கேப்பாரு, அதை மட்டை வாங்குறேன் கட்ட வாங்குறேன்னு சும்மா நடிப்பார்ல நம்மகிட்ட. எத்தனை வருஷம் பாத்துக்கிட்டு இருக்க பாரு, ரூபாய் எடுக்க போற? ஒண்ணு எடுக்கண்டாம், சும்மா கடை. அந்த போன போறாரு, போட்ட வீட்டை கிடக்காரு. ஏமா பாக்கி என்ன தேவையோ தெரியாது, 100 ரூபா வேணுங்கவோ கொடுப்போமே. இப்ப நம்ம கொடுக்கலன்னா வெளியே ஆட்கள் யாரையாவது போய் ரூபா கேட்டுட்டு நிப்பாவோ, அது நமக்கு தானமா அசிங்கம். பிறகு கடன் கொடுத்தா ஆட்கள் வந்து வாசல்ல நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ 300 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த ரூபாயோட முடிஞ்சிடு. இல்லைன்னா தேவையில்லாம அடுத்த ஆட்கள்லாம் வீட்டுல வந்து ரூபா கட்டிட்டு நிப்பாங்க. ஏன் போட்டு நீச்சத்த அமைதியா இருக்கு, ரூபாயை கொடுத்தேன் போட்டும். ஆனா நீரெல்லாம் நல்ல மனுஷனே கிடையாதுப்பா.
வெறும் கேள்வெளி. உன்னைய மாதிரி ஏழ்வழி நான் பார்த்ததே கிடையாது. அவன் தாரம்னு சொல்லவனையும் தரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துதிய. உன்னைய மாதிரி கேட்டுக்காரையும் நான் பார்த்தது இல்ல பாரு. அப்படியே அவன் ஆத்தா பேச வந்துட்டுமா, பதிலுக்கு பதில் பொம்பளை சண்டை போடுதானாக்கா சண்டை போட்டு கிடக்காரு. அம்மா சண்டை போடுறத முத கொண்டு பொம்பளைகளுக்கு தான் உரிமை இருக்கு, ஆம்பளையால அதையும் செய்யக்கூடாதுன்னா நீங்க என்னன்னாலும் கத்துவியா, நாங்க எடுத்து பேசவே கூடாது. ஏங்க உங்ககிட்ட போய் யார் பேசினா? நான் வாட்டுக்குள்ள இருக்கேன். ஏன் தலையெழுத்த நான் புலம்புதேன். உங்களுக்கு தான் ரூபா கிடைச்சு வச்சுல அமைக்கிட்டு போறோம். போத்தான் போறேன். பிறகு உன் முறையை பார்த்துட்டு வீட்டுல இருக்கேனா? என்னங்கப்பா இந்த ரூபாய் எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமால? எடுக்கதே பிச்சை, இதுல எகத்தால வேற. உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டேன். போறோம். உங்களுக்கு தான் ரூபா கிடைச்சிட்டுல அந்த குசியில போறீரு. சரி கெட்டின புருஷன் ஒரு 300 ரூபா வாங்கிட்டு போறது பொறுக்க மாட்டுக்கா. ஆமா பெரிய நல்ல புருஷன். இந்த புருஷனை தூக்கி தலையில வச்சுலாம் ஆடணும்னா எப்படி என்னை சந்தோஷமா வாழ வச்சுட்டீரு? வெறும் விளங்காத மனுஷன். ஏம்மா என்னல அடுத்து நீ என்ன சொல்லி தொலை போற? ஏமா இவ்வளவு கோபப்படியா? பிறகு அந்த ஆள் தான் என் பேச்சையே கேட்க மாட்டாருன்னு பார்த்தா இப்ப நீயும் கேட்க மாட்டேங்கல. அப்ப எனக்கு கோவம் வரதான் செய்யும். ஏம்மா உனக்கு தான் குணம் தெரியுமிலாமா? அவ கேட்டது கொடுக்கல அப்படின்னா சண்டை போடுவாவோ. அப்படியே சண்டை போட்ட மாதிரி இருக்கட்டும், நம்ம விட்டுட்டு இருந்துட்டோம் அப்படின்னா யார் வீட்லயாவது போய் எனக்கு ரூபாத்தான்னு போய் கேட்டுட்டு நிப்பாவோ. கேவலத்துக்கு அத்தனை நாள் நம்மகிட்ட வந்து திரும்ப ரூபாய்க்கு நிக்கும். தேவையாமா இதெல்லாம்? இப்படி நீ பயந்து பயந்து கொடுப்பன்னு நினைச்சிட்டு தான் அந்த ஆள் இந்த வரத்து வாராரு. இப்படி எல்லாம் ஓயாம கொடுத்து பழக்கம் வைக்காத, நல்லது கிடையாது சொல்லிட்டேன். நீ இப்பவே எப்படி இருக்க? என்ன கல்யாணம் காட்சி ஆனா உன் பொண்டாட்டி அனாவசியமா செலவழிச்சாலும் கூட நான் அதை தலையிட முடியாது போலயே. அப்பவும் எம்மா நான் என் பொண்டாட்டி கொடுக்கத்தான் செய்வேன், நீ தலையிடாதன்னு சொல்லிடுவேன். என்னப்பா அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்படித்தான் அந்த ஆள்கிட்ட கொடுக்காத கரியாக்கிடுவார்னு சொல்லுதேன். அப்படி இருந்து என்னைய தாண்டி குடிக்க நீ அவர்கிட்ட உன் பணம் உன் காசுன்னு குடிக்கியப்பா. ஏமா யார்ட்டையோ பேசுற மாதிரி பேசுத? ஆமா நீ இப்படி கொடுத்து நாசமாக்கி வச்சுட்டேன்னு வையேன், காசு 5 நிமிஷம் வீட்டுல தங்காதா. நாளைக்கு உன் பொண்டாட்டி வருவா, கல்யாணம் ஆகி வந்தது கொண்டு என்னை கேப்பா, நீ மாமியால இருந்து என்னத்தை சேர்த்து வச்சு கழிச்ச? என் புருஷன் இப்படி சம்பாத்தியம் பண்ணிருக்கானே வீட்டுல 5 நிமிஷம் இல்லையான்னு என்னையத்தான் நாய கேட்டால கேப்பா. என்னமோ நான் தின்னு முழுங்கிட்ட மாதிரி என்னைய கேப்பா. நீ கொளுத்து போய் உங்க அப்பனுக்கு ரூபாய் கொடுத்து காலி பண்ணதுக்கு அவன் என்னைய வந்து மானங்கட்ட கேள்வி கேப்பா. தேவையா எனக்கு? உன்னையெல்லாம் ஒரு நாள் அவ ஒரு வார்த்தை கேட்க மாட்டாமா. அவளே ஒரு வாயில்லா பூச்சி மாதிரி அமைதியா தான் பேசுவா. என்னல என்னமோ கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டியை வீட்டுல வச்சுக்கிட்டு பேச மாதிரி பேசுத? ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் அப்படியே உளறிட்டேன்னு. அது இல்லம்மா, வாரவா அப்படி அமைதியான பொண்ணாதான் வருவா. நீ அப்படி அமைதியான பொண்ணாதானே பாப்ப, அதான் சொல்ல வந்தேன். ஆமா நான் பார்த்தேன். போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு காலையிலேக்கு கேப்ப தோசை தான், மாவு கரைச்சி வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வா, தோசை சுட்டு தரேன். சரிம்மா. சொல்ல சொல்ல கேட்காம 300 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டானே. அந்த ஆளு என்னத்தை கறியாக்கிட்டு வரப்போறாரோ தெரியல. மகா ஏட்டி நேரம் என்ன எந்திரி. எப்ப பார்த்தாலும் நான் ஒருத்தி வந்து எழுப்புனத்தான் எந்திப்பா. ஏன் மகா? எம்மா கொஞ்ச நேரம் தூங்க விடுமா, நைட்டு ரொம்ப நேரமா நான் தூங்கவே இல்லை. ஏட்டி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டாது படிட்டி. ஒரே அடியா மணி 11 இன்னும் தூங்கிட்டு கிடக்க. எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தூக்கமா வருது. ஏட்டி வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கீழே இப்படி தூங்கிட்டு கிடக்காதட்டி. எந்திரி, கேவலமா இருக்கு. பூரப்பம்மா எப்ப பார்த்தாலும் உனக்கு கேவலமா இருக்குன்னுட்டு மனுஷி நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்துருவா. ஏட்டி சாப்பாடு செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சுட்டி. நீ ஒருத்தி தான் அப்படி சாப்பிடாம கிடக்க. எந்திரி. ஏ விஜயா தூங்கு மருமோல. ஏட்டி எந்தின்னு சொன்னப்போ எந்திக்கல. அது வந்து ஏன் விஜயா பிள்ளை செத்த நேரம் தூங்கி இருக்கும்ல, ஏன் இப்போ போட்டு எழுப்புனாவல? இல்ல ரொம்ப நேரம் ஆயிட்டுல, எப்பவுமே இவ்வளவு நேரம் தூங்க மாட்டா. எப்படி ஒரு 7 மணிக்காவது எந்திரிச்சிருவா. நேற்று நைட்டு பூரா சரியா தூங்கலன்னு நினைக்கேன், அதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டா. இல்லைன்னா 7 மணி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவா. சரி இப்ப என்ன எத்தனை மணிக்கு எந்திரிச்சா என்ன? தூங்குற பிள்ளை என்னைக்கு எழுப்பக்கூடாது விஜயா. ஆமா தூங்குற பிள்ளையை எழுப்பக்கூடாது. ராத்திரி தூங்க போற பிள்ளையை பாடப்படுத்தவும் கூடாது. ராத்திரி நிம்மதியா தூங்காததுக்கு காரணமே இந்த அத்தை தான். இப்ப எப்படி பேசு பாரு. அப்படி இல்ல, எல்லாம் ஒரு அளவுக்கு தானே. ஒரே அடியா தூங்கிட்டே கிடந்தாலும் நல்லது கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லபடியா தூங்கி எந்திரிச்சாதான் உடம்புக்கு எரியா இருக்கும். இப்போ அவ எப்ப எந்திக்கணுமோ எந்திரிச்சு வரட்டும். சரி மருமலை நீ செத்த தூங்கி எந்தி. உங்க அம்மா வந்து எழுப்பிட்டாலோ? இல்ல பரவாயில்ல, தூங்குனது போதும், நீ எந்திக்க வேண்டியதான். சரி அப்ப பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிட வாத்த. உனக்கு பூரி போட்டு வச்சிருக்கேன். சரி நீங்க போங்க, நான் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரேன். சரி மருமலை. கடவுளே இந்த அத்தை எப்பதான் வீட்டுக்கு கிளம்போ தெரியல. வீட்டுக்கு வந்தா நல்ல முறையில பொங்கியாக்கி சாப்பிட்டு அம்மா ஆச்சியோட பேசிட்டு அப்படியே இருந்து வேண்டியதானே. எதுக்கு என்னைய போட்டு மருமோன்னு இந்த அத்தை படா படுத்துது. நேத்தவளுக்கு கால் பண்ணணும்னு மேலே போனா இவன் அவன் குடிக்கமோ அங்கே நிற்க போய் நம்ம கால் பண்ணவும் முடியல. என்ன நினைச்சிருப்பாவே? நம்ம போனை சைலண்ட்ல போட்டு படுத்துட்டோம். மறுபடியும் கால் பண்ணிப்பாவளோ பாப்போம். சே ஒரு கால் கூட ஒருத்து பண்ணவே இல்லையே. எதுவும் கோவப்பட்டிருப்பாவளோ? அவ அப்படி கோவப்படுறதா எல்லாம் கிடையாது. நான் அப்படி கால் கட் பண்ணவும் கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாவோ. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கடைக்கு போகணும். கடையில வச்சு கால் பண்ணி அவ்வளோ வர சொல்லி எல்லா விஷயத்தையும் பேசணும், மனசு விட்டு பேசணும். சிவா ஏமா ஏன்னா நீ வீட்டுக்குள்ள இருக்கலாம் நான் நினைச்சிட்டு கதவை லாக் பண்ணாம சும்மா அடைச்சிட்டு வரேன். எங்க கிளம்பிட்ட? முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணுமா, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? நானும் சாதகம் பார்க்க போறதுக்கு தான் மறைய வச்சுட்டு வீட்டுக்கு போறேன். உனக்கு வேற வேலை இல்ல, ஒரே சாதகம் தான் பார்த்துட்டு அலையுத. உனக்கு என்னப்பா நீ சொல்லிடுவேன். உனக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பிறந்து அது உனக்கு கல்யாணம் பண்ண வயசு வரும்போது தான் என் கஷ்டம் உனக்கு தெரியும். சரி இப்ப நீ பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். நான் கிளம்புதே நேரம் ஆகுது. எனக்கே மண்டைக்கே சரியில்லை. அங்கே போயிட்டு வந்தா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் போயிட்டு வரேன். என்னம்மா நீ பார்த்து போயிட்டு வா. சரில. என்னப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே பேசுதான். என்னன்னு வெளிப்படையா சொல்லவும் மாட்டான். சரி நம்ம போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வருவோம். எதா இருந்தாலும் ஒரு நாள் என்ன சொல்லத்தானே செய்வான்.
நம்மகிட்ட சொல்லாம நம்ம பிள்ளை எங்க வேற போறான். சித்தி தூங்குதாவ போலையே. சே, நம்ம பிள்ளைக்கு சதம் பக்கக்கு இவளையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாம இருக்கு. நம்ம மட்டுமே போய் பாத்துருவோமா? வாங்க மல்லியாக்கா. வரம்மா. சித்தி இன்னைக்கு சாதம் பக்க போலாம்னு சொல்லியிருந்தாவோ மத்தியானத்துக்கு மேல. அதான் கூப்பிட வருமேனு வந்தேன். தூங்கிட்டு இருக்காவோ. இன்னையால அவளுக்கு ரொம்ப கஷ்டம். சே அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லக்கா. நீங்க வருவீன்னு அம்மா எதிர்பார்த்துட்டே இருந்தா. ரொம்ப நேரம் ஆச்சா, சரி படுக்கேன், அக்கா வந்தா நீ எழுப்பிடுன்னு சொல்லிட்டு தான் தூங்குதா. இப்ப அம்மாவை எழுப்புதே, 2 பேரும் போயிட்டு வாங்க. வேண்டாமோ, தூங்குதவளை எழுப்ப வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எழுப்பினதை பத்தி என்ன இருக்கு? எம்மா எம்மா என்னட்டி எம்மா மல்லியாக்கா வந்திருக்காவோ. சாதகம் பார்க்க போனோம்னல்ல, போயிட்டு வா. வா மல்லியா, உன்னை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆளை காணுமா? சரி செத்த சாயவுமேனு சாந்தே தூங்கிட்டேன். போமா. சரி சித்தி, என்னால உங்களுக்கு தான் சிரமம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சிரமம் இல்லை. மீனா நீ வரியா சாதம் பார்க்க? இல்லக்கா, நான் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகணும். நேரத்தையே போக வேண்டியது. அம்மாக்கு கெதி இல்லைன்னு வீட்டில் இருந்துட்டே பார்த்தீங்களா. என் மாமியார் ஏற்கனவே போன் போட்டு ஏசிட்டு கிடக்கு. நான் அங்கே வந்துட்டேன்னு வைங்களேன், திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு நேராயிரும். ஆமா, அவ செத்த தூங்கி எழுந்துச்சு மெல்ல மெல்ல துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கட்டும். 10 நாள் ஆகுது வந்து. அம்புட்டு துணிமணி எடுத்து வச்சு கிளம்பக்கே இன்னும் நேரம் ஆகும். அங்க நம்ம கூட வந்து இருந்துட்டானா இன்னைக்கும் ஊருக்கு போக முடியாது. அப்புறம் மாமியாட்ட ஏச்சு வாங்கிட்டு கிடப்பா. சரி சித்தி, அப்ப நம்மளே போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணுங்க அவளையும் கூட்டு போமா? அவளை கூட்டு போனா விளங்கியும் பாரு அந்த அன்னைக்கு. ஏன் சித்தி இப்படி சொல்லிய? நல்ல பிள்ளை தானே? ஆமா, நல்ல நொல்ல. அவளையெல்லாம் எங்க கூட்டு போனாலும் சரி, நமக்கு தலைவலி தான் மிஞ்சும். முதல்ல அவ வீட்லயும் இல்ல இப்ப கூட்டு போறதுக்கு. ஏன் எங்க போன சித்தி? அவ எப்பயாச்சும் வீட்டுல இருக்கா அப்படின்னா தான் வீட்டுல இருக்காளான்னு ஆச்சரியப்படணும். சோத்த பொங்குனா தின்னா அந்த அன்னைக்கு அளவிட போயிட்டா. இதான் தினம் நடக்கு. ஆடு மாடு கோடியெல்லாம் எப்படி அளவிட போதோ அது மாதிரி அளவிட போயிட்டு அந்த அன்னைக்கு சாயங்காலம் அது வீட்டுக்கு அடையும் போது இவனை அடையதுக்கு வந்துருவா 6 மணிக்கு. என்னத்த சொல்ல, நம்ம வாங்கின வரம் அப்படி அமைஞ்சிட்டு வீட்டுக்கு. சரி, நல்ல பிள்ளை சித்தி, அப்படி சொல்லாதிய. எல்லாரும் அவன் இன்னைக்கு எனக்கு பேச பார்த்து நல்லவன் நினைக்கிய. எனக்கு தானே தெரியும் வீட்டுல உள்ளவளுக்கு. சரி, அவளை பத்தி பேச எனக்கு நாள் பூரா பேசினாலும் தீராது எனக்கு. நல்ல நேரத்தை போய் சாதத்தை பார்த்துட்டு வருவோம். மீனா, பால்காரு சத்தம் கொடுப்பாரு, பாலை வாங்கி வச்சிரு என்ன? சரிம்மா. போமா மல்லியா? வாங்க சித்தி, போவோம். எம்மா, நம்ம ஊரம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குல்ல? ஆமாட்டி, நானும் கால்வலி வச்சுட்டு போறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு வருமா? வெள்ளிக்கிழமை அதுவுமா? நான் வந்துக்கிட முடியாத டீ, கால்வலி வச்சுக்கிட்டு. கார்ல தானமா போறோம், கொஞ்சம் வாயேன், எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வருவோம். சரி, அவளை கூப்பிடுங்க அண்ணன் முன்னாட்டியே, எல்லாருமா சேர்ந்து போமான்னு. விஜயா. என்ன சொல்லுங்க. இந்த வேலை எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கியோ? இல்ல, துணி தான் மடிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நான் சாயங்காலம் ஊருக்கு போயிருவேன். இப்போ மத்தியானம் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருமா? ஊரம்மன் கோயில்ல. அப்படியா? இவோ வந்துக்கிட்டவளன்னு தெரியலையே. அண்ணனுக்கு போன் போட்டு பார்க்கேன், வந்தோம்னா வரட்டும். அப்படி இல்லாட்டா நம்ம எல்லாருமே வண்டியில போயிட்டு வந்துருவோம். சரிதானா? சரி, அப்போ அப்படியே செய்வோம். எம்மா. என்னம்மா? சரிம்மா, நான் கடை கிளம்புது. என்ன கடைக்கா போற? வேண்டாம், எல்லாரும் கோயிலுக்கு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கா? ஆமா மருமோள, நீ என் மவன் நம்ம எல்லாருமே குடும்பமா சேர்ந்து போய் சாமி கும்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல, அதான் போய் சாமி கும்பிட்டு வருவோம். இல்ல நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நானே கடைக்கு போயே ஆகணும். என்ன திட்டி கடைக்கு போகணுங்க? தினமும் போறதானே, உன் அப்பன் பாத்துக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அத்தை ஊருக்கு போயிருவா சாயங்காலம். இப்பதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வர முடியும். அடுத்து எப்போ வராலோ தெரியாது. உன் அத்தான் காரணம் நீ ஒன்னா சேர்ந்து இப்பதான் சாமி கும்பிட முடியும். பிறகு இன்னும் 2 நாள் அவன் ஊருக்கு போயிருமா? உன் வருங்கால புருஷன் இல்லையா, சேர்ந்து சாமி கும்பிடண்டாமா? ஆச்சிக்கு அறிவே கிடையாது, எப்படி பேசா பாரு. இரு கிளவி, எங்க அம்மிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிட்டேன். எம்மா, என் ரூம்ல சார்ஜர் கணக்கு வந்து எடுத்துட்டா. அங்கன வரட்டி இருந்தது, வாங்க சொன்னேன். இதான் அப்படி கத்திட்டு போறா. விஜயா, பிள்ளைங்க நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சரி. எம்மா, சுண்டதுக்கெல்லாம் சரிங்கம்மா. ஓ மருமவா. அம்மா, காலம நேரமும் கூடி வருது. எம்மா, என்னம்மா நடக்குது வீட்டுல? அந்த கிழவி என்னெல்லாம் பேசுது? கத்தாதடி, ஏன் இப்படி சத்தம் போடுத? பிறகு அந்த அத்தை நீ எல்லாரும் இருக்கிறதா அந்த கிழவி சொன்னா. சொன்னது காலையில விழுந்ததா விளையாடி உனக்கு? என்ன சொன்னா? என்னம்மா, எதுவுமே காலையில விழாத மாதிரி சொல்லுதமோ. வருங்கால புருஷன் அது இதுன்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்குமா அந்த கிழவி? அறிவு இருக்காம கொஞ்சம் மாதிரி அப்படி சொல்லலாமா என் முன்னாடி? நீ உடனே சத்தம் போடுவான்னு பார்த்தா வாயை பத்திட்டு கம்முன்னு நிக்க. எடிய வயசுக்கு முத்தவா என்னத்தையோ பேசுதா. போனா போதுன்னு விடு. எம்மா, உன் பேச்சு எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சொல்லுது ஆளே கிடையாது. அந்த ஆச்சி எப்படி சொன்னா உடனே சத்தம் போட்டு சண்டெல்லாம் போடுறதுக்கு நிப்ப. ஏன் அப்படி அமைதியா நிக்க இப்போ? ஏட்டி, அவள் இந்த பயலுக்கும் நீ கெட்டலாம்னு நினைக்கல்வோ? அதான் எனக்கு தெரியுமே, உன் பேச்சே அப்படித்தானே இருக்கு. நீ எல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி பாத்துக்கோ. பூர்த்தி, எதுவுமே தலைநாள்ல வரத காலால உதைக்க கூடாது. இப்பதானே ஒரு சம்பந்தம் மாதிரி கேட்டு வந்திருக்கா. மாதிரி ஜாதகம் எல்லாம் ஒத்து வந்தா தானே கல்யாணம். ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தானே கட்டி கொடுக்க போகுது. இம்மா, என்னமா சொல்லுத? ஜாதகம் பார்க்க போறியா? இம்மா, ஒரேடி அவங்கிட்ட எல்லாம் முடியாது. இப்ப என் அவளை கட்டி கொடுக்க மாதிரி இல்லன்னு சொல்லுமா? கட்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்லவா? ஏட்டி, உனக்கு இப்ப கல்யாண வயசு வந்துட்டுல. அப்படினால அவ வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டலம்மா. நீ சொல்லிட்டு தானே இருந்த அப்படி. இப்பவும் எனக்கு அரை மனசாதான் இருக்கு. கட்டி கொடுக்கலாம் விருப்பம் கிடையாது. அரை மனசா இருக்கா? இம்மா, என்னமா சொல்லுத? நீ மொத்தத்திலேயே அந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு தானமா சொல்லிட்டு இருந்த? ஏட்டி, இருட்டி, எனக்கே மண்டை ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நீ வேற என்னை கூட கொஞ்சம் குழப்பாத. இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வருவோம். அதுக்கடுத்து இன்னைக்கு போய் சாதம் பார்க்கணும் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நான் முடிவு சொல்லுதேன். அது வரைக்கும் எதுவும் என்கிட்ட கேட்காத. நானே மன குழப்பத்துல இருக்கேன். நான் இருக்க இவ வேற கூட கொஞ்சம் கேள்வி கேட்டே கொண்டு வா போல. இப்ப கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாதான் எனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். கோயிலுக்கு கிளம்பி இரு, போகணும். அம்மா ஏன் திடீர்னு ஒரு மாதிரி மாற்றமா பேசுதா? நான் இவ்வளவுதானே மழை போல நம்பி இருந்தேன். பேசுத பேச்சு சரியில்லையே. கடவுளே, எப்படியாச்சும் இன்னைக்கு கடைக்கு போகணும், அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன்னு எல்லாத்திலும் இப்படி மண் விழுந்துட்ட. இப்ப எப்படி அவகிட்ட பேச? அழுவையா வருது.